Myself Mitra Sri. நான் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பேரண்ட்ஸ் 2 பேருமே இல்லை. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா தவறிட்டாரு. எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்புறம் எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு மைண்ட்ஸ் ஆஃப் தாட் வரும்போது எனக்கு யாருமே என்னை பார்த்துக்கல. எங்கள் பாட்டி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு நான் 7th முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு எங்கள் அண்ணா 10th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்காக அவன் படிப்பை நிறுத்திட்டு என்ன படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக 10th ஸ்டாண்டர்ட்லேயே அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அதுக்கப்புறமேட்டு நான் 11th 12th படிக்கும்போது சரி அண்ணாக்கும் பாட்டிக்கும் நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது, நம்ம ஏதாவது சிம்பிளாக ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ஸ் ஆஃப் தாட்டில் இருக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பிரின்சிபல் என்ன பண்ணாங்கன்னா, செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போய் அட்டென்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் வந்து தெரிய வந்தது. அப்போ தெரிய வந்தது பிறகு தான் அவங்க கிட்ட அப்ளை பண்ணி அப்ளை பண்ண பிறகு ஒரு 20,000 கண்டிப்பாக கொடுத்தாங்க. அந்த 20,000 கொடுத்தோடனே சரி நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நம்ம இன்ஜினியரிங்கே படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் ஆஃப் தாட்டில் நான் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் திரும்ப அப்ளை பண்ணிட்ட பிறகு எனக்கு 30,000 வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால கண்டிப்பாக நான் என்னோட படிப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு மன நிறைவோடு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக என்னால் செய்வேன். கண்டிப்பாக நான் செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எப்போவுமே என் லைஃப்பில் நான் உங்களுக்கு கடன் பண்ணிருப்பேன். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன்.